உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நல்லா பாடுறேன் 4 பேர் சொல்றாங்கல்ல, அந்த கொழுப்பு உனக்கு. முதல்ல போய் பாலா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல எப்பவுமே இப்படிதான் திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி யாரு கவிதை சொல்றவனா இல்ல ஆர்கெஸ்ட்ரால தபலா வச்சுக்கிறவனா? எல்லாம் இந்த அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொல்லு? நிஜமா சொல்லுங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. வினோத்துக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, 2 கால் இருக்கு. நான் கேட்டதுன்னு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பின்ன இவனை விட பொருத்தமான உனக்கு ஏமா வருவான்? கிடைச்சாச்சு. யாரு? எனக்கு தேவை பாட்டு பாடுற போல பிளேயர் இல்ல, எனக்கு வேண்டியது நீங்க. ஷட் அப். கருணையும் காதலையும் போட்டு குழப்பாத. தெளிவா இருக்கு. இது ஒரு எத்தனை விதத்துல உங்க மனசு நான் புண்படுத்திருக்கேன், ஏதோ பேசிருக்கேன், உங்களை புரிஞ்சுக்காம கூட நடந்திருக்கு. ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு எப்பயுமே அன்புதான் கொடுத்துருக்கீங்க. ஷட் அப், ஷட் அப், ஷட் அப். இந்த அளவுக்கு குழப்பமாகும் நான் எதிர்பார்க்கல. மனசுக்கு இருக்கத சொல்லுது நானும். அன்னைக்கு நீங்க எனக்கு தம்புரா கொடுத்தத தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே, இன்னைக்கு நான் பாடுறது, நான் உயிரோட இருக்குது எல்லாமே உங்களால பாலா. தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்பட வைப்பேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். காரணம், எனக்கு உள்ளுக்குள்ள இருக்க அழகிய பாக்குற பக்குவம் எனக்கு வந்துடுச்சு பாலா. நோ, என்கிட்ட என்ன இருக்கு? ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கிறது இல்லை. நான் எதுக்கு ராணுவத்தில் சேர்ந்தேன், காலை எழுந்தேன், குடிச்சேன், உன்னை சந்திச்சேன், உன் மனசை புரிஞ்சுக்காம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இது எல்லாமே இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கோன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பார்த்துப்பீங்களா? பார்த்து lovely, beautiful and white. Stay blessed. Bye-bye.